அடங்கா அபிமன்யு, சாகச வீரன். வெல்கம் டு தமிழ் காவியம். இந்த கதையை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் செய்யவும். கொடுப்பேன். நீ போட்ட முத்திரையை நீயே உடைப்பாய். அந்த இடத்திற்கு நான் உன்னை தள்ளுவேன் என்று கர்ஜித்தார். அபிமன்யுவின் சக்தியை அதிகரிக்கவும் தன்னுடைய விதியை மாற்றவும் தாமா தன்னிடம் இருக்கும் அனைத்தையும் பணயம் வைத்திருந்தார். தாமாவின் கோபம் மிக தீவிரமாக இருந்தது. அவரது உடலில் இருந்து வெளியேறிய சக்தி அலைகள் முழு காட்டையும் அதிர வைத்தது. காட்டின் ஒவ்வொரு மூலையிலும் உள்ள மிருகங்கள் பயங்கரமான ஒளியை உணர்ந்து தங்கள் குகைக்குள் ஒளிந்து கொண்டன. ஆனாலும் சில சக்தி வாய்ந்த உருவங்கள் காளிமலை காட்டில் காலெடுத்து வைத்தன. ஒரு திசையில் இருந்து கருப்பு நிற உடையணிந்த ஒரு குழு ரகசியமாக யாரும் அறியாதபடி நடந்து வந்தனர். அவர்கள் ஒரு இடத்தில் நிற்க இன்னொரு குழு மற்றொரு திசையில் இருந்து அவர்களை நோக்கி நடந்து வந்தது. அவர்கள் முன்னால் நின்றனர். இந்த குழு சிவப்பு நிற உடை அணிந்திருந்தது. அவர்கள் 2 வெவ்வேறு குழுவை சேர்ந்தவர்கள் என்று தெளிவாக தெரிந்தது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். சிவப்பு நிற உடையணிந்த வீரர்களின் கூட்டத்தை ஒரு நடுத்தர வயது மனிதன் தலைமை தாங்கினான். அவன் முன்னால் வந்து கருப்பு நிற உடையணிந்த குழுவின் தலைவனை பார்த்து, காளிதாசரே, இப்போது பரவிய சக்தி அந்த வயதான தாமாவின் சக்தி. அவர் தூரத்தில் எங்கோ இருக்கிறார். ஆனால் அவர் சக்தி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது. ஒருவேளை அவருடைய காட்டில் நாம் காலடி எடுத்து வைத்ததை கண்டுபிடித்திருப்பாரோ? நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்காகத்தான் உயிரை பணயம் வைத்து இங்கு வந்திருக்கிறேன். சொன்னதை கொடுக்கவில்லை என்றால் தாமாவிடம் நானே உங்களை மாட்டிவிடுவேன் என்றான். அவன் முகத்தில் மரண பயம் இருந்தது. அதை உணர்ந்த காளிதாசன் சிரித்துக்கொண்டே, குணசேகரா, உன்னை போன்ற ஒரு சக்தி வாய்ந்த வீரன் இதை கண்டெல்லாம் பயப்படலாமா? இரவு எப்போதும் மர்மத்தை கொண்டது. காட்டு முயல் நிழல் கூட கரடி நிழல் போல தெரியும். இதை பார்த்து தாமா என்று பயந்து நடுங்குவது எந்த வகையில் நியாயம்? இதை மட்டும் எங்கள் அரசர் கேட்டால் உன்னை தேர்ந்தெடுத்ததற்கு என்னை தண்டிப்பார் என்றார். அதற்கு குணசேகரன், அவர் யாரை தண்டித்தால் எனக்கென்ன? எனக்கு தேவையானது கொடுத்தால் நீங்கள் சொன்ன வேலையை செய்ய நான் ஒத்துக்கொள்வேன். இல்லை என்றால் வேற ஆளை பார்த்துக்கொள். நட்புக்காக உயிரை கொடுக்க எனக்கு தைரியமும் இல்லை, உனக்கு தகுதியும் இல்லை. இந்திரபுரியை பற்றி உனக்கு தெரியாது. திடீரென்று வலிமையான ஆட்கள் பிறக்கிறார்கள். அதனால் எங்கிருந்து யார் எப்படி தாக்குவார்கள் என்றே தெரியாது என்றான். குணசேகரன் கூறுவது உண்மைதான். மாரிசன் எப்படி இறந்தான் என்று காளிதாசன் அறிவான். காளிதாசன் உறுதியான பார்வையுடன், சரி குணசேகரா, நான் சொன்ன சொல் மாறமாட்டேன். நீ கேட்ட மந்திர மூலிகைகளை நான் சீக்கிரம் அனுப்பி வைக்கிறேன். அவை உன் சக்தியை பெருமளவு அதிகரிக்கும். ஆனால் என்னை ஏமாற்ற முயற்சிக்காதே. உதிரபுரி இந்திரபுரியை விட மோசமானது. இப்போது நான் கிளம்புகிறேன். ஆனால் நான் சொன்னது உன் நினைவில் இருக்கட்டும் என்று திட்டவட்டமாக கூறினார். ஒப்பந்தம் முடிந்ததால் அவர்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு திசையை பார்த்து நடக்கத் தொடங்கினர். அவர்கள் அங்கிருந்து வெளியேறிய பின்னர் அந்த இடத்தில் ஒரு சலசலப்பு கேட்டது. ஒரு பிரகாசமான சிவப்பு நிற பீனிக்ஸ் பறவை அங்கு தோன்றியது. குணசேகரன் திட்டம் நிறைவேறுமா? அபிமன்யு தீபவதியின் பேரன் என்பதை அவர்கள் கண்டுபிடிப்பார்களா? தாமா எப்போது அவர் முத்திரையை உடைப்பார்? அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிய சிலர் போட்டும் இந்திரஜித் தி டிவைன் வாரியர் கதையை தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் பாக்கெட் எஃப்எம்மில் மட்டுமே. அனைவரும் சேர்ந்தாலும் தடுக்க முடியாது என்றால் அவ்வளவு வலிமையானவர்கள் வந்திருக்கிறார்களா என்று அதிர்ச்சி அடைந்தார். அவர் சுகானாவை தூக்கி நிறுத்தி, அவர்களுடைய சக்தியில் எதையாவது உணர்ந்தீர்களா? அவர்கள் யார் என்று தெரிந்ததா? எந்த குலத்தை சேர்ந்தவர்கள்? எந்த பேரரசு? எந்த குழு என்று ஏதாவது ஒரு சிறிய விஷயமாவது தெரிந்ததா என்று கேட்டார். அவரது தொனி கூர்மையாகவும் பயமுறுத்துவதாகவும் இருந்தது. ஏனென்றால் அவருக்கு நன்றாக தெரியும், வந்தவர்கள் பேரரசை தாக்கவில்லை, தீபவதியை தாக்க வந்திருக்கிறார்கள் என்று. தாமா உடனடியாக பகிராவை வரவழைத்தார். பகிராவை பார்த்து, நீ இங்கேயே நில். யாரும் குலத்தை நெருங்கக்கூடாது. யாராவது உன் பேச்சை கேட்க மறுத்தாள் என்ன செய்வதென்று உனக்கு தெரியும் என்றார். சுகானா குலத்தை நோக்கி பார்த்தாள். அவளுக்கு எல்லாம் சாதாரணமாக தெரிந்தது. ஆனால் தாமா சொன்னது அவளை குழப்பியது. ஒரு வலிமையான வீரனை காவலுக்கு வைக்கும்படி இங்கு என்ன இருக்கிறது என்று அவள் யோசித்தாள். ஆனால் அவள் கேட்க துணியவில்லை. தாமா பிரம்மபுரியை நோக்கி முழு வேகத்தில் பறந்தாள். சுகானா தன் குதிரையில் ஏறி அவரை பின்தொடர்ந்தாள். பிரம்மபுரியை தாக்கியது யார்? சதித்திட்டம் தீட்டிய உதிரபுரி ஆட்களா? தாமாவின் சந்தேகம் சரியா? அவர் இல்லாத போது அபிமன்யு ஆபத்தில் சிக்கிவிடுவானா? மிருதர்குல வீரர்கள் தேடி வருவார்களா? அடுத்து என்ன நடக்கும் என்பதை கண்டுபிடிக்க
பாக்கெட் எஃப்எம்மில் மட்டுமே வரும் கற்பனை நிறைந்த இந்திரஜித் தி டிவைன் வாரியர் கதையை தொடர்ந்து கேளுங்கள். கொண்டிருந்தனர். உத்தமராயரும் நரசிம்மரும் இரும்பு மலையாக பிரம்மபுரியை காக்க நின்றனர். அவர்களுக்கு எதிரே கருப்பு மற்றும் சிவப்பு நிற ஆடை அணிந்த 10 வீரர்கள் முகத்தில் முகமுடி அணிந்தபடி பிரம்மபுரியை தாக்க தயாராகிக் கொண்டிருந்தனர். நரசிம்மர் உத்தமராயரை பார்த்து, அரசே, இது யதார்த்தமாக தொடங்கிய போர் போல தெரியவில்லை. இவர்கள் எதையோ தேடி வந்திருக்கிறார்கள். அதை அடையாமல் போக மாட்டார்கள் என்று கத்தினார். முழு வானமும் பல வண்ண சக்திகளால் வானவில் போல மூடப்பட்டிருந்தது. இந்த போர் இப்படியே தொடர்ந்தால் உத்தமராயருடைய குழு வெற்றி பெற்றாலும் பிரம்மபுரி அதிகமான சேதத்தை சந்திக்கும். அதை நினைத்து பயந்த உத்தமராயர் ஆழமாக மூச்சை இழுத்து எதிரிகளை சமாதானப்படுத்த முயன்றார். இது ஏதோ தவறாக தொடங்கப்பட்ட சண்டை என்று நினைக்கிறேன். நீங்கள் நினைப்பதைப் போல இந்திரபுரி மனிதர்களை கொன்று குவிக்க துடிக்கும் இரக்கமில்லா ராஜ்யம் அல்ல. இது எதிரிகளை கூட வரவேற்று அவர்களை சமாதானப்படுத்தும் நட்பு ராஜ்யம். அதனால் நீங்கள் யார் என்பதை சொல்லுங்கள். உங்களுடைய தேவையை முடிந்தவரை நான் தீர்த்து வைக்கிறேன். என்னை நம்புங்கள், நான் சொன்ன சொல் தவற மாட்டேன் என்று பேச்சுவார்த்தை நடத்தினார். அதை கேட்டதும் கருப்பு உடை அணிந்த ஒருவன் கையை காட்ட 10 வீரர்களும் சண்டையிடுவதை நிறுத்தினர். வணங்குகிறேன் மகாராஜா என உதடுகளில் எளிய சிரிப்புடன் கருப்பு உடை அணிந்தவன் முன் வந்து, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த தனிப்பட்ட பகையோ விரோதமோ இல்லை. எங்களுக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான். உங்கள் ராஜ்யத்தில் ஒளிந்திருக்கும் ஒரு வயதான கிழவி. அவள் எங்களுக்கு சொந்தமான ஒரு பொருளை திருடி வைத்திருக்கிறாள். அதை கைப்பற்றாமல் நாங்கள் இங்கிருந்து போக மாட்டோம். நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கும் கவசம் எங்களை அதிக நேரம் தடுக்காது என்பதை நீங்கள் உணர வேண்டும். நாங்களாக உள்ளே நுழைந்தால் ஒட்டுமொத்த நகரமும் நாசமாகிவிடும். நீங்களாக கதவை திறந்தால் ஒரே ஒரு ஆளுடன் நாங்கள் வெளியேறி விடுவோம். எது வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். அந்த சமயத்தில் கம்பீரம் குறையாமல் நரசிம்மர் முன்னாள் வந்தார். தனது தேசத்தை காப்பாற்ற அனைவரிடமும் சமரசம் செய்து கொள்ள நரசிம்மர் ஒன்றும் உத்தமராயர் இல்லை. அவர் கண்களில் கோபம் தெரித்தது. அவர் போருக்கு தயாராக இருந்தார். விடும் வார்த்தைகளில் மரியாதை இல்லை என்றால் அடுத்து பேச நாக்கு இருக்காது. அவர் மரியாதைக்குரிய தீபவதி. அவரை உயிர் உள்ளவரை பாதுகாப்பேன் என்று நான் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். அதனால் அவரை நெருங்கும் எண்ணத்தை மட்டுமல்ல, அவரை அவமானப்படுத்தும் எண்ணத்தையும் இங்கேயே புதைத்துவிடு. இல்லையென்றால் நீ புதைக்கப்படுவாய் என்று கர்ஜித்தார். அதைக் கேட்டு கருப்பு ஆடை அணிந்த முகமுடிக்காரன் சிரித்தான். அப்படியென்றால் பிரச்சனை முடிந்தது. இனி உங்களுடன் சமரசம் செய்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. பாதையில் வரும் எல்லோரையும் கொன்று அந்த தீபவதியை கைப்பற்றிவிட்டு நான் என் ஊரை பார்த்து செல்கிறேன். முடிந்தால் நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் மீது வைத்த மரியாதையால் தான் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்தேன். இதற்கு மேலும் என்னால் அமைதியாக நிற்க முடியாது. உங்களை மட்டுமல்ல, என் திட்டத்திற்கு குறுக்கே யார் வந்தாலும் கொள்வேன். அது உங்கள் முழு ராஜ்யமாக இருந்தாலும் அதை அழிக்க தயங்க மாட்டேன் என்று மிரட்டினான். அவனது கர்ஜனை இந்திரபுரியை சேர்ந்த அனைவரையும் பயமுறுத்தியது. என்னதான் நரசிம்மர் மலை போல நின்றாலும் அவரால் இங்கிருக்கும் அனைவரையும் சமாளிக்க முடியாது என்று அங்கிருக்கும் இந்திரபுரியின் அரச காவலாளிகள் அனைவரும் நம்பினர். தனது ராஜ்யம் அழிக்கப்பட்டு விடுமோ என்ற பயத்தில் இருந்த உத்தமராயர் மெதுவாக நரசிம்மரை பார்த்து அமைதியான குரலில், நரசிம்மரே, நாம் எதற்கும் இன்னொரு முறை யோசிப்பது நல்லது. அவர்கள் அத்தனை பேர் இருக்கிறார்கள். நம்மால் அவர்களை சமாளிக்க முடியுமா? அவர்கள் கேட்பது தீபவதியைத்தானே என்று கேட்டார். அந்த சமயத்தில், மகாராஜா, இதுவரை நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி. இப்போது நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கம்பீர குரலில் பேசிய தீபவதி அங்கு வந்து நின்றாள். அவள் கண்களில் துளிக்கூட பயம் இல்லை. மரணத்தை தேடி செல்வதைப் போல அந்த 10 வீரர்களையும் நோக்கி அவள் நடக்க ஆரம்பித்தாள். அதைக் கண்ட நரசிம்மர் அவளை தடுத்து நிறுத்தினார். ஆனால் தீபவதி அவர் கையை தட்டிவிட்டு, நரசிம்மரே, நீங்கள் எதற்காக என்னை தடுக்கிறீர்கள் என்று புரிகிறது. ஆனால் நான் ரகுநந்த குலத்தை சேர்ந்தவள். இவர்களை பார்த்து பயந்து ஓடினாள். எனது சாம்ராஜ்யத்தின் மரியாதை என்ன ஆவது? அவர்கள் வலிமையானவர்கள்தான். தாமாவும் தெய்வீக மிருகங்களும் வந்தாலும் கூட அவர்களை தடுக்க முடியாது என்பது உண்மைதான். ஆனால் அதற்காக என்னால் தப்பி ஓட முடியாது. என்ன ஆனாலும் சரி, இந்த காளிதாசனுக்கு கொடுக்க வேண்டிய கணக்கை கொடுக்காமல் நான் போக மாட்டேன் என்று உறுதியாக கூறினார்.
அப்போது அவள் கண்களில் மின்னல் வெட்ட ஆரம்பித்தது. அடுத்த நொடியில் அவள் அங்கிருந்து மறைந்து கருப்பு நிற உடை அணிந்த வீரர்கள் முன் தோன்றினாள். எதிரிகளை தீபவதி தனியாக கையாளப் போவதை பார்த்தவுடன் உத்தமராயர் நிம்மதியடைந்தார். தனது ராஜ்யம் காப்பாற்றப்பட்டதாக அவர் உணர்ந்தார். தீபவதியை பாதுகாப்பேன் என்று அவர் உறுதி கொடுத்திருந்தார். ஆனால் அதைவிட அவரது ராஜ்யத்தை காப்பாற்றுவது அவருக்கு முக்கியமானதாக இருந்தது. உத்தமராயரின் தந்திரத்தை நரசிம்மர் புரிந்து கொண்டார். நரசிம்மரை விட கொடூரமான தந்திரங்களை போடுபவராக உத்தமராயர் இருந்தார். உத்தமராயரை நினைத்து மனதிற்குள் வருத்தப்பட்டார் நரசிம்மர். அவர் திரும்பி உத்தமராயரை பார்த்து, அவ்வளவு சந்தோஷப்பட வேண்டாம், சுகானா தாமாவை தேடி சென்றிருக்கிறார் என்று கூறினார். இதை கேட்ட உத்தமராயர் அதிர்ச்சி அடைந்தார். அவளுக்கு என்ன பைத்தியமா? யாரை கேட்டு அவள் இதை செய்தாள் என்று கத்த ஆரம்பித்தார். தாமா வந்தால் என்னவெல்லாம் ஆகுமோ என்று அவர் பயப்பட ஆரம்பித்தார். அதற்கு நரசிம்மர் கடுமையான முகத்துடன், அரசை, உங்களுக்கு ஒன்று தெரியாது என்று நினைக்கிறேன். தாமா இங்கிருக்கும் பலருக்கு கனவுலக ஆசிரியர். அவர் மீது இங்கு பலர் மரியாதை வைத்திருக்கின்றனர். இந்த சம்பவத்தின் மீது தாமா அதிக ஆர்வத்தோடு இருக்கிறார் என்று அவர்களுக்கு தெரியும். அதனால் அவர்களை தாமா சந்திக்க விடாமலும் இங்கே என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு தெரிய விடாமலும் தடுக்கலாம் என்று நினைக்காதீர்கள். அது ஒரு காலமும் நடக்காது என்று கூறினார். அதை கேட்டு உத்தமராயர் எரிச்சல் அடைந்தார். அந்த சமயத்தில் வானத்தில் ஒரு பயமுறுத்தும் குரல் எதிரொலித்தது. யார் நீங்கள் என்று கர்ஜித்த அந்த குரல் தாமாவுக்கு சொந்தமானது. தாமா கோபத்தில் துடித்தபடி வானத்தில் இருந்து கீழே பறந்து வந்தார். நரசிம்மரும் உத்தமராயரும் தாமாவை நோக்கி பறந்தனர். நரசிம்மர் தாமாவை பார்த்து, தாமா, சரியான நேரத்திற்கு வந்தாய். இவர்கள் தீபவதியை கைப்பற்ற பார்க்கிறார்கள் என்றார். அந்த சமயத்தில் கோபுரத்தில் இருந்த இளைஞர் கூட்டம் போரை தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தது. அவர்களுள் ஒருவராக நின்றிருந்த வத்சலாவுக்கு தாமாவின் வருகை குழப்பத்தை உருவாக்கியது. ஒரு கிழவிக்காக தாமா ஏன் இங்க வரணும்? அவருக்கும் இந்த கிழவிக்கும் அப்படி என்ன உறவு? இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. வத்சலாவுக்கு தீபவதி யார், அவளது முக்கியத்துவம் என்ன என்று எதுவும் தெரியாது. அவளை பொறுத்தவரை தீபவதி ஒரு முக்கியமான ஆள். அதனால் அவளை தேடி கருப்பர் கூட்டம் வந்திருக்கிறது. இப்போது தாமாவும் போர்க்களத்தில் வந்ததை பார்த்ததும் தீபவதி முக்கியமானவள் அல்ல, மிக முக்கியமானவள் என வத்சலா புரிந்து கொண்டாள். ஆனால் அவளது அடையாளத்தை தான் வத்சலாவால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது உத்ரா அவளை பார்த்து, தேவையில்லாத விஷயத்து பின்னாடி போனா தேவையான விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இது ரகுநந்த சாம்ராஜ்யத்தின் முன்னாள் பேரரசு தீபவதி என்று சலிப்புடன் கூறினாள். அபிமன்யுவுக்கும் வத்சலாவுக்குமான உறவு உத்ராவை தொந்தரவு செய்து கொண்டிருந்தது. அதனால் உத்ரா வத்சலாவை ஒரு எதிரியை பார்ப்பதைப் போல பார்த்தாள். உத்ரா கவலையோடு போர்க்களத்தை பார்த்தாள். அபிமன்யு, உன்னாலதான் நான் எதுவும் செய்ய முடியாம அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். நான் என் சக்தியை வெளிப்படுத்தினா நான் யாருன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் என்னால உன் பக்கத்துல இருக்க முடியாது. அதனால உன் பாட்டிக்கு உதவாம வேடிக்கை பார்க்கிறேன், என்ன மன்னிச்சிரு என தன் மனதிற்குள் கூறிக்கொண்டாள். ஒரு கணம் அவள் கண்களில் பச்சை நிற ஒளி ஒன்று மின்னியது. பின்னர் அவள் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொண்டாள். அருகில் இருந்த வேட்டையர் போர்க்களத்தை கூர்மையாக கவனித்தார். இந்த கருப்பர் கூட்டம் புது கூட்டம். ஆனால் இந்த சிகப்பர் கூட்டம் ஏற்கனவே தெரிந்த கூட்டம் போல இருக்கிறதே. அதுவும் முன்னால் நிற்கும் அந்த தலைவனை நான் சந்தித்ததைப் போல இருக்கிறதே என்று யோசிக்க ஆரம்பித்தார். அதை கேட்டு துருவனும் பவானியும் அதிர்ச்சி அடைந்தனர். நீங்க அவங்கள பார்த்திருக்கீங்களா? அவங்க யாருன்னு தெரியாம தான் நரசிம்மரும் உத்தமராயரும் தலைய பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு போய் சொல்லுங்க, இன்னும் ஏன் காத்திருக்கீங்க என்று பவானி அதிக பிரசங்கித்தனமாக கேட்டார். கோபுரத்தின் உச்சியில் இருந்த அனைவரும் வேட்டையரையே பார்த்து கொண்டிருந்தனர். அவர் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து, அந்த சக்தி ஏதோ என் சக்தியைப் போல இருப்பதால் தெரிந்தவர் போல இருக்கிறார் என்று சொன்னேன். உண்மையில் அவர் யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று புரியவில்லை. உத்தமராயர் நண்பகத்தன்மை வாய்ந்தவர். அவர் உதவி என்று கேட்டால் சுற்றி இருக்கும் ராஜ்யங்களில் இருந்தெல்லாம் உதவி வரும். இருந்தும் அவர் ஏன் இதை செய்ய மறுக்கிறார்? அவர் இதில் தலையிட விரும்பவில்லையா என்று கேட்டார். வேட்டையர் புத்திசாலி மற்றும் அனுபவம் வாய்ந்தவர். அதனால் போர்க்களத்தின் போக்கை அவர் சில நிமிடங்களில் கணித்து விட்டார். அதை கேட்ட வத்சலா, இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் வேட்டையரே? அவர்களுக்கு உதவ வேண்டுமா என்று கேட்டார். இல்லை, அழைக்காத கல்யாணத்திற்கு செல்வது அவமானத்தை தான் தேடித்தரும். அதனால் நம்மை அழைக்கும் வரை காத்திருப்போம். ஆனால் தாமாவின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் யார் அழைத்தாலும் அழைக்கவில்லை என்றாலும்
நான் தலையிடுவேன். என்னை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் நீ அப்போது விலகியே இருக்க வேண்டும். நீ இந்த போர்க்களத்தின் அருகே கூட வரக்கூடாது என்று வத்சலாவை எச்சரித்தார் வேட்டையர். வேட்டையரின் முகத்தில் கவலை கூடிக்கொண்டிருந்தது. சக்தி வாய்ந்த மனிதர்களுக்கு இடையிலான சண்டைகளில் வெற்றியை விட இழப்பு அதிகமாக இருக்கும். அது அவரை தொந்தரவு செய்தது. அந்த இழப்பில் வத்சலாவும் ஒருத்தியாக மாறிவிடக் கூடாது என்று அவர் கருதினார். போர் மோசமாகிக் கொண்டே இருந்தது. வண்ணமயமான சக்திகளால் நிரம்பியிருந்த வானம் இப்போது வெடிப்புகளால் அதிர ஆரம்பித்தது. பீரங்கி குண்டுகள் வெடிப்பதைப் போல சக்திகள் மாறி மாறி வெடித்தது. பிரம்மபுரியை சுற்றியுள்ள பகுதிகளை அழித்துக் கொண்டிருந்தன. கருப்பர் கூட்டத்தின் தலைவன் தனக்கு பின்னால் இருந்த வீரர்களின் மூவரை பார்த்து, நீங்கள் மூவரும் தாமாவை நிறுத்துங்கள், நானும் என் நண்பனும் தீபவதியை சிறைப்பிடிக்கிறோம் என்று உத்தரவிட்டான். அதை கேட்டவுடன் 3 சக்தி வாய்ந்த வீரர்கள் தாமாவை நோக்கி பாய்ந்தனர். கருப்பர் கூட்டத்தின் தலைவன் நரசிம்மர் தீபவதி உத்தமராயரை பார்த்தார். நான் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தேன், அதை நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள். இப்போது அதற்கு அனுபவிக்கப் போகிறீர்கள் என்று கத்தினான். அவன் பேசும்போது ரத்தம் போல சிவப்பு நிறத்தில் இருந்த ஒரு மூடுபனி காற்றில் மெதுவாக பரவியது. அது ஆக்கிரமித்த இடமெல்லாம் இருள் சூழ்ந்தது. அதைக் கண்ட அவன் பயங்கரமாக சிரித்தான். அவனது சிரிப்பு கொலைகார சங்கை போல அனைவர் காதிலும் ஒலித்தது. இவை அனைத்தையும் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அருந்ததி திடீரென்று அதிர்ச்சியடைந்தாள். அந்த சிவப்பு மூடுபனியை கண்டதும் வந்திருப்பவர்கள் யார் என்பதை அவள் கண்டுபிடித்து விட்டாள். இவர்கள் உதிரபுரியைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் இவ்வளவு தூரம் இறங்குவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று அதிர்ச்சியுடன் கூறினாள். அவள் எதற்காகவும் காத்திருக்காமல் தனது 2 சக்தியை திரட்டி தாமாவை நோக்கி விரைந்தாள். திடீரென்று அருந்ததி போர்க்களத்திற்குள் பாய்வதைக் கண்ட நரசிம்மர் எரிச்சல் அடைந்தார். அவள் என்ன செய்கிறாள்? அவள் யாருக்காக போராடப் போகிறாள் என்று கத்தினார். அடுத்த கணம் அருந்ததி தாமாவின் முன்னால் நின்றாள். அவள் உடலை சுற்றி கருப்பு மூடுபனி மூடியிருந்தது. அவளது உடலில் இருந்து இருளின் சக்தி கொட்டிக்கொண்டே இருந்தது. அதைக் கண்ட தாமா அதிர்ச்சியடைந்து, அருந்ததி, இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டாள். அவள் அவர் கேள்விக்கு பதிலளிக்காமல், கிழட்டு தாமா என்று சொன்னால் கோவித்துக் கொள்வீர்களே, வந்திருப்பது யார் என்று இன்னுமா உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை? அவர்கள் உதிரபுரியை சேர்ந்தவர்கள். அவர்கள் கட்டவிழ்க்கும் சிவப்பு மூடுபனி விஷ மூடுபனி. அது உங்கள் சக்தியில் பாதியை தின்றுவிடும். உங்கள் சக்திகள் பலவீனமடையும். அதன் பிறகு அவர்கள் உங்களை எளிதில் தோற்கடித்து விடுவார்கள் என்றாள். அதை கூறிக்கொண்டே அவள் கைகளால் முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினாள். அந்த முத்திரையை சுற்றி கருப்பு புகை திரண்டது. நேரம் ஆக ஆக அந்த புகை அதிகமானது. அதில் இருந்து டிராகனைப் போல உருவம் கொண்ட ஒரு மூர்க்கமான உயிரினம் வெளிப்பட்டது. கருப்பு நிறத்தில் அது பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. அதை பார்த்த அருந்ததி சிரித்தாள். நண்பா, எனக்கு உன் உதவி தேவை என்று கேட்டாள். அதற்கு அந்த மிருகம், என் அன்பே, நீ கேட்டால் இங்கிருக்கும் அனைவரையும் கூட என்னால் உயிரோடு விழுங்க முடியும் என்று உருமியது. அதன் முதுகில் இருந்த ஸ்படிகங்கள் ஒளிர ஆரம்பித்தன. பிரகாசமான ஒளி வேகமாக வளர்ந்தது. கண்ணுக்கு தெரியாத கேடயம் ஒன்றை அவர்களை சுற்றி உருவாக்கியது. அது அந்த சிவப்பு மூடுபனியை அவர்களை நெருங்க விடாமல் தடுத்தது. இந்த முறை உதிரபுரி ஆட்கள் வலுவான திட்டத்தோடு வந்து இருந்தனர். அவர்களிடம் இருந்து தீபவதியால் தப்பிக்க முடியுமா? அபிமன்யுவால் தனது பாட்டியை மீண்டும் சந்திக்க முடியுமா? இந்த சமயத்தில் அபிமன்யு இங்கு வந்தால் என்ன நடக்கும்? இந்த எல்லா பதில்களும் அடுத்த அத்தியாயத்தில் உள்ளன. மர்மமும் கற்பனையும் நிறைந்த சாகச கதையான இந்திரஜித்தை உங்கள் பாக்கெட் எஃப்எம்மில் தொடர்ந்து கேளுங்கள். கருப்பர்கள் கூட்டமும் சிவப்பர்கள் கூட்டமும் ஒன்று சேர்ந்து பிரம்மபுரியை தாக்கிக் கொண்டிருந்தது. அவர்களது ஒரே நோக்கம் ரகுநந்த குலத்தின் பேரரசி தீபவதியை கைப்பற்றுவது. ஆனால் தாமா, தீபவதி இருக்கும் வரை அவளை நான் காக்கிறேன் என்று சபதம் எடுத்தவர். அதனால் அவர் 2 கூட்டங்களுக்கும் எதிராக வானத்தில் நின்றார். வானம் முழுக்க சக்திகள் மோதின. இடி, மின்னல், காற்று, இருள் என அனைத்தும் கலந்த ஒரு மாபெரும் போர் வெடித்தது. அந்த சண்டையின் நடுவே தாமா சிக்கிய அந்த நொடியில் காற்றை பிளந்து அருந்ததி போருக்குள் பாய்ந்தாள். அவள் கையசைவில் ஒரு பயங்கர மிருகம் தோன்றியது. அது அவர்களை சுற்றி கண்ணுக்கு புலப்படாத பாதுகாப்பு கவசம் ஒன்றை உருவாக்கியது. அதை தாக்கிய சிவப்பு மூடுபனி பட்டு சிதறியது. அதைக் கண்ட கருப்பர்குல தலைவன் கோபத்தில், காரிருள் மேகமே, இதற்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை.
மரியாதையாக விலகிச் செல். இல்லையென்றால் உன்னை மட்டுமல்ல, உன் காட்டையும் சேர்த்து அழிப்பேன். அதைக் கேட்டதும் தனது கோரமான பெரிய வாயை திறந்த அந்த மிருகம் விசித்திரமாக சிரித்தது. யார் யாரைக் கொள்வது? கடைசியாக நீ என்னிடம் உயிர் பிச்சை கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது மறந்து போய்விட்டதா? என் வீட்டிற்குள் காலடி எடுத்து வைக்கும் எண்ணம் இருந்தாலே நான் உன்னை சாம்பலாக்கி விடுவேன். தனது பலமே அந்த கருப்பு மூடுபனிதான் என்பதை காளிதாசன் நன்கு அறிவான். அதை தடுக்க ஒரு சக்தி வந்ததைக் கண்டதும் அதை காளிதாசனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனது திட்டம் தோல்வியடைந்தது. அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் கோபத்தில் கத்தினான். அவனுக்கு கொலைவெறி தலைக்கு ஏறியது. அவன் திரும்பி சிவப்பர் கூட்டத்தின் தலைவனான தனது நண்பன் குணசேகரனை பார்த்தான். நண்பா, இனி இரக்கம் என்றால் என்னவென்று கேட்கும் அளவிற்கு ஒரு கொடூரமான ஆட்டத்தை நாம் ஆட வேண்டும். இங்கிருக்கும் ஒருவரை கூட விடக்கூடாது. கொன்று தூக்கி எறிய வேண்டும் என்று கத்தினான். ஆனால் குணசேகரன் கொஞ்சம் தயங்கினான். முகமுடி அணிந்து முகத்தை மூடி தனது தீவளைய அடையாளத்தை அவன் மறைத்திருந்தாலும் தன் எதிரே நிற்கும் அருந்ததியை பார்க்கும்போது அவனை அறியாமலேயே அவன் கால் நடுங்கியது. அவளிடம் ஏதோ ஒரு விசித்திர சக்தி இருப்பதை அவனால் உணர முடிந்தது. அவள் தன்னை எதுவும் செய்து விடுவாளோ என்று அவன் பயந்தான். அவனுடைய பயத்தை அருந்ததி கண்டுபிடித்து விட்டாள். அவன் நடுங்குவதைக் கண்டு அவள் ரசித்தாள். காளிதாசா, உன் நண்பனுக்கு மரண பயம் வந்துவிட்டது. அவன் நடுங்க ஆரம்பித்து விட்டான். இனி அவனால் இந்த போர்க்களத்தில் இருந்து உயிரோடு வெளியேற முடியாது. இந்த மாதிரி ஆட்களை வைத்துக் கொண்டா என்னை தாக்க வந்தாய்? நீ நிறைய தவறு செய்து விட்டாய். அதில் முதல் தவறு என்னை குறைத்து எடை போட்டது. அதற்குண்டான தண்டனையை உன் நண்பனிடமிருந்து துவங்குகிறேன் என்று கர்வத்தோடு கூறிக்கொண்டு தன் கருப்பு வாளை உருவினாள் அருந்ததி. அதில் இருந்து இருண்ட சக்திகள் வெளியேற ஆரம்பித்தன. அவள் தனது கையை மிக வேகமாக சுழற்றினாள். அவளது வாளும் மிக வேகமாக சுழன்றது. அவளை சுற்றி நெருப்பைப் போல சக்தி வாய்ந்த ஒளி ஒன்று விஸ்வரூபம் எடுத்தது. அந்த சக்தி அவள் வாளில் திரண்டு நிற்க அவள் அந்த வாளை குணசேகரனை நோக்கி வீசினாள். நெருப்பைப் போல சக்தியை சுமந்து கொண்டு அந்த வாள் குணசேகரனை நெருங்கிக் கொண்டிருந்தது. குணசேகரன் முதலில் அதைக் கண்டு பயந்தான். ஆனால் இப்படியே பயந்து கொண்டிருந்தாள் இந்த போர்க்களத்திலேயே தன் உயிர் போய்விடும் என்பதை அவன் உணர்ந்தான். அவன் எதிர்த்தாக்குதல் தொடுக்க தயாராகிவிட்டான். அருந்ததி, நீ என்னை தூண்டிவிட்டாய். நான் செத்தாலும் பரவாயில்லை, உன்னை கொல்லாமல் இங்கிருந்து போக மாட்டேன் என்று கர்ஜித்தான். அவனது உடலை சுற்றி காற்று பலமாக வீசியது. அவன் கண்களை மூடி மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தான். வலிமையான தாக்குதல் நுட்பம் ஒன்றை அவன் செயல்படுத்தினான். சூறாவளி காற்று அவனை சுற்றி சுழன்றடிக்க ஆரம்பித்தது. அவனது கண்கள் நட்சத்திரம் போல பிரகாசிக்க ஆரம்பித்தது. அவன் அந்த சூறாவளி காற்றை முன்னோக்கி வீச அந்த சூறாவளி காற்றும் அருந்ததியின் வாளும் மோதியது. இரும்பும் இரும்பும் மோதிக்கொண்டதைப் போல காதை கிழிக்கும் சத்தம் அந்த இடத்தை அதிர வைத்தது. அருந்ததியின் வாள் பின்னோக்கி தூக்கி எறியப்பட்டது. அடுத்த நொடி குணசேகரன் அங்கிருந்து மறைந்தான். அதைக் கண்டதும் அருந்ததியின் கண்கள் துடிக்க ஆரம்பித்தது. தனது தாக்குதல் முறியடிக்கப்பட்டதை அவளால் தாங்க முடியவில்லை. அந்த சமயத்தில் ஏதோ ஒன்று தன்னை நெருங்குவதை அவள் கண்டாள். என்ன நடக்கிறது என்று அவள் திரும்பி பார்க்கும்போது அவளது முழு உடலையும் சிதைக்கும்படி ஒரு ராட்சத சக்தி அவளை தாக்கி தூக்கி எறிந்தது. அவள் பறந்து கோட்டை சுவரில் மோதி தரையில் சரிந்து விழுந்தாள். அந்த தாக்குதல் துரிதமாக வந்தது. அவளால் அதை கவனிக்கவோ தடுக்கவோ முடியவில்லை. அவள் தன் உடலை பார்த்தாள். அவள் இடுப்பில் இருந்து ரத்தம் கொட்டியது. கோபத்தில் எழுந்து நின்றவள், வஞ்சகம் நிறைந்த சாத்தானே, உன்னிடம் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? இது போல முதுகில் குத்துவதுதானே உன் போன்ற ஆட்களின் பழக்கம். இதற்குண்டான வெகுமதியை நீ வாங்காமல் போக மாட்டாய். கண்களை மூடி இரு கைகளையும் இணைத்து அசுர வாளின் அணிவகுப்பு என்று கர்ஜித்தாள். அதைத் தொடர்ந்து திடீரென்று உலோகங்கள் உரசும் சத்தம் கேட்டது. கண் இமைக்கும் நேரத்தில் அவள் முதுகிற்கு பின்னால் இருந்து அடுத்தடுத்து 10ற்கும் மேற்பட்ட வாள்கள் பறந்தன. அவை அருந்ததியின் முன்னால் நின்று கொண்டு அவளது சக்தி அனைத்தையும் கடன் வாங்க ஆரம்பித்தன. அடுத்த நொடி அவை வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு போல குணசேகரனை நோக்கி தாக்க பாய்ந்தது. அதைக் கண்டதும் அங்கிருந்து மறைந்தவன் அடுத்த நொடி அருந்ததியின் பின்னால் தோன்றினான். ஆனால் அதைக் கண்டு அருந்ததி பதட்டப்படவில்லை.
மாறாக சிரிக்க ஆரம்பித்தாள். அதை பார்த்ததும் அவன் சிரிப்பு பறிபோனது. அந்த வாள்கள் அனைத்தும் திசையை மாற்றி மீண்டும் குணசேகரனை தாக்க வந்தது. அதனுள் இருக்கும் சக்தி அருந்ததினுடையது. ஆனால் அது தன் எதிரியைக் கண்டு அறியும் அறிவு அதுக்கு இருந்தது. அதை அவன் எதிர்பார்க்கவில்லை. அதனிடம் இருந்து அவன் தப்பிக்க ஓட ஆரம்பித்தான். ஆனால் அந்த வாள்கள் அவனை விடவே இல்லை. ஒன்றை தவிர்த்தால் இன்னொன்று அவன் கழுத்தை தொடும் அளவுக்கு அருகே பாய்ந்தது. இது தன்னை விடாது என்று உணர்ந்த குணசேகரன் கண்களை மூடி தனது அனைத்து சக்கரங்களையும் தட்டி எழுப்பினான். அடுத்த நொடியில் அவன் உடல் முழுவதும் ஆற்றல் வெள்ளம் போல பாய ஆரம்பித்தது. அந்த ஆற்றல் அவனை சுற்றி 40 அங்குல தடிமனான ஒரு பிரம்மாண்ட கவசத்தை உருவாக்கியது. அந்த வாள்கள் ஒவ்வொன்றும் அம்புகள் போல பாய்ந்து அந்த கவசத்தின் மீது மோதின. எரிமலை வெடிப்பதைப் போல ஒவ்வொரு வாளாக வெடித்தது. எங்கும் கருப்பு புகை பரவியது. வாள்கள் அனைத்தும் வெடித்து சிதறியதும் குணசேகரன் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஆனால் அந்த நிம்மதி ஒரு நொடியே. அந்த புகை மெதுவாக அடங்கியதும் அதன் நடுவே அருந்ததி ஒரு புன்னகையுடன் அடுத்த தாக்குதலுக்கு தயாராக நின்று கொண்டிருந்தான். அதைக் கண்டதும் குணசேகரன் முகம் மாறியது. தவறான முடிவை எடுத்து விட்டோமோ என்று அவன் யோசித்தான். அருந்ததி சிரித்துக்கொண்டே, நரகத்திற்கு செல்ல தயாராக இரு வஞ்சகனே என்று கர்ஜித்தாள். பின்னர் தன் சக்திகள் அனைத்தையும் தன் முஷ்டியில் இறக்கினாள். அவள் முஷ்டி நெருப்பு பந்தை போல சிவந்திருந்தது. அந்த முஷ்டியால் குணசேகரனின் மார்பில் நேரடியாக தாக்கினாள். பீரங்கி குண்டு பாய்ந்ததைப் போல அவன் பின்னோக்கி பறந்து சென்றான். ஆனால் அருந்ததி நிற்கவில்லை. தன் கண்களில் கோபத்துடன் அதே வேகத்தில் அவனை நோக்கி தொடர்ந்து பாய்ந்தாள். இதற்கிடையில் காளிதாசனுக்கும் தாமாவுக்கும் நடுவே நடந்த போர் வானத்தையே பிளக்கும் அளவுக்கு கொடூரமாக இருந்தது. அவர்களை கீழே இருந்து பார்த்தவர்கள் கூட இருவரும் ஒரு அடி கூட பின்வாங்கப் போவதில்லை என்பதை உடனே உணர்ந்து விட்டனர். ஆனால் அந்த போரில் வேறு ஒரு பக்கம் தனியாக சண்டையிட்டுக் கொண்டிருந்த தீபவதியின் நிலைமை அவர்களை விட குறைவு என்று சொல்ல முடியாது. அவர் கஜதீர நிலையில் இருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த வீரர் என்றாலும் அவளை தாக்கிக் கொண்டிருக்கும் மூவரும் கஜதீரத்தின் உச்சத்தில் இருந்தனர். அவர்கள் தனியாக தாக்கினாலே அது தீபவதியை தடுமாற செய்யும். இப்போது அவர்கள் மூவரும் ஒன்றாக தாக்கிக் கொண்டிருந்தனர். கொஞ்சம் கொஞ்சமாக தீபவதியை ஒரு விளிம்பிற்கு தள்ளினர். அவளால் தன்னை தற்காத்துக் கொள்ளத்தான் முடிந்ததே தவிர தாக்குதல் நடத்த முடியவில்லை. இரத்தமும் தாக்குதலும் மாறி மாறி வெடிப்பதைக் கண்ட நரசிம்மர் குற்ற உணர்ச்சிக்கு ஆளானார். அவரால் அமைதியாக வேடிக்கை பார்க்க முடியவில்லை. அவர் திரும்பி உத்தமராயரை பார்த்து, அரசே, நாம ஏதாவது செய்ய வேண்டும். இப்படியே எவ்வளவு நேரத்திற்கு வேடிக்கை பார்ப்பது என்று கேட்டார். அதைக் கேட்ட உத்தமராயர் முறைத்த முகத்துடன், நாம் நடத்துவது சத்திரம் அல்ல, ராஜ்யம். எப்போது எதை செய்ய வேண்டும் என்பது முக்கியம். இந்த மர்ம கூட்டம் யாரென்று தெரியாமல் குருட்டு தைரியத்தில் நாம் அவர்களை தாக்கினால் நாளை அவர்கள் பெரும் படையோடு வந்தால் என்ன செய்வது? சக்தி வாய்ந்த மனிதர்களை எதிரிகளாக்கிக் கொள்வது முட்டாள்தனம் நரசிம்மரே. அதனால் பொறுமையாக வேடிக்கை மட்டும் பாருங்கள். அவரது அருகில் நின்றிருந்த ருக்மிணி தன் அப்பாவின் வார்த்தைகளை கேட்டதும் முகம் சுளித்தாள். அவள் கோபத்தோடு அவள் அப்பாவை பார்த்து, அப்பா, என்ன சொல்றீங்க? அவங்க அபிமன்யுவோட பாட்டி. அதுக்காகவாவது அவங்களுக்கு உதவணும்னு உங்களுக்கு தோணலையா என்று முறைத்தாள். உத்தமராயர் தன் மகளை திரும்பி பார்த்தா. அபிமன்யுவா? அவன் யார்? ராஜாவா, மந்திரியா, தளபதியா? 4 சக்கரங்களை திறந்த ஒரு சாதாரண வீரன் அவன். அவனுக்காக கஜசூர வீரர்களை பகைத்துக் கொள்ளும் அளவிற்கு நான் ஒன்றும் முட்டாள் அல்ல. உனக்கு வேண்டுமானால் அவன் முக்கியமானவனாக இருக்கலாம். ஆனால் எனக்கு அவன் இந்த இந்திரபுரியில் வாழும் உயிரினங்களில் ஒருவன், அவ்வளவுதான். அதைத்தான் நீயும் பின்பற்ற வேண்டும். நீ அவன் பின்னால் சுற்றினாலும் அவன் உன்னை கொஞ்சம் கூட கண்டு கொள்வதில்லை. அவனுக்காக ஏன் நீ உன் நேரத்தை வீணடிக்கிறாய்? அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து ஆபத்தை வாங்கிக் கொள்வதற்கு எனக்கு விருப்பமில்லை. அவனை தேடி எண்ணற்ற எதிரிகள் வருகிறார்கள். அவனை கொல்லத் துடிக்கும் எண்ணிலடங்கா பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை அவன் ரகசியம் நமக்கு தெரியும் என்பதை அவர்கள் அறிந்தால் அவர்கள் நம்மை கொல்ல மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம்? அதனால் அந்த அபிமன்யு முடிந்தால் அவனை காப்பாற்றிக் கொள்ளட்டும். என்னால் எதுவும் செய்ய முடியாது. தனது தந்தையின் இவ்வளவு சுயநலமும் பயமும் நிறைந்த வார்த்தைகள் இளவரசி ருக்மிணியை உள்ளுக்குள் கிழித்தது. அவள் பேசக்கூட முடியாத அளவுக்கு அதிர்ச்சி அடைந்தாள். அந்த நேரத்தில் ஒரு வேதனையான அழுகுரல் கேட்டது. அந்த சத்தம் போர்க்களத்தையே உலுக்கியது.
அனைவரும் வேகமாக திரும்பி அந்த குரல் வந்த திசையை பார்த்தனர். அந்த அழுகைக்கு சொந்தக்காரர் வேறு யாருமல்ல, தீபவதிதான். தீபவதியை 3 வீரர்கள் இடைவிடாமல் தாக்கிக் கொண்டிருந்தனர். அதில் ரத்தம் கக்கி நிலைத்தடுமாறினாள் தீபவதி. உங்களுக்கெல்லாம் வெட்கமாக இல்லையா? ஒரு ஆளை எத்தனை பேர் தாக்குவது மட்டும் இல்லாமல் முதுகுக்கு பின்னால் தாக்குகிறீர்கள். என்னை கொல்வது அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறதா என்ன? ஆனால் இதற்கெல்லாம் நீங்கள் உரிய பாடத்தை அனுபவிப்பீர்கள். உங்கள் ஒருவரையும் நான் உயிரோடு விட மாட்டேன் என்று வலியோடு அழுதாள். அவள் பேச பேச அவளுடைய சக்தி குறைந்து அவள் பலவீனமடைந்து கொண்டே இருந்தாள். அவள் ஆன்ம சக்தி கட்டுப்பாட்டை இழக்கத் தொடங்கியதை மூவரும் புரிந்து கொண்டனர். அந்த மூவரில் ஒருவன் வெறுப்புடன் சிரித்தான். மெழுகுவர்த்தி தன் கடைசி கட்டத்தை எட்டிவிட்டது. இதன் பிறகு நீ உயிர் வாழ வாய்ப்பே இல்லை. இன்னமும் என் பிடிவாதமாக இருக்கிறாய். அந்த ரகசியத்தை எங்களிடம் கொடுத்துவிடு. இல்லையென்றால் உன் மகனுக்கு ஏற்பட்ட கதிதான் உனக்கும் ஏற்படும் என்று சிரித்தான். அதைக் கேட்டு மற்ற இருவரும் கூட சத்தமாக சிரித்தனர். தீபவதி உடல் முழுக்க காயங்களாக இருந்தது. அவள் தன் 2 கைகளையும் பார்த்தாள். அதில் ரத்தம் நிறைந்திருந்தது. தன்னை சுற்றியிருந்த போர்க்களத்தையும் எதிரியையும் அவள் மாறி மாறி பார்த்தாள். பின்னர் கண்களை மூடி அந்த இரத்தத்தை தன் முகத்தில் பூசிக்கொண்டாள். அவள் உதடுகள் மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தன. வானத்தில் இடி இடிக்க ஆரம்பித்தது. ஒரு மாபெரும் இடி முழக்கம் ஒலித்தது. அவளைச் சுற்றி மின்னல் அலைகள் தோன்ற ஆரம்பித்தன. அவள் ஒரு பயங்கரமான சூனியக்காரியைப் போல இருந்தாள். அதை பார்த்த மூவர்களில் ஒருவன், இவள் பஞ்சபூத வீரர், நாம் தவறான எதிரியை தேர்ந்தெடுத்து விட்டோம், ஓடுங்கள் என்று கத்திக்கொண்டே ஓட ஆரம்பித்தான். அதை பார்த்த இன்னொருவன், முட்டாளே, அவள் பஞ்சபூத வீரராக இருந்தாள், நம்மை எப்போதோ கொன்று இருப்பாள். அவள் நம்மை ஏமாற்ற பார்க்கிறாள். இது ஒரு சாதாரண போர் நுட்பம் மட்டுமே என்று கத்தினான். அதைக் கேட்ட தீபவதி சிரித்தாள். அப்படியே நம்பிக்கொண்டு இரு. ஆனால் இன்று உங்களில் ஒருவன் மட்டுமே உயிர் பிழைப்பார். அது யார் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். நான் யாரை முதலில் கொல்ல வேண்டும் என்று மட்டும் கூறுங்கள் என்று தன் கையை அசைத்தாள். அவளுடைய உடலும் கண்களும் வெண்ணிற ஒளியால் பிரகாசித்தன. அவளது கையில் ஒரு வெள்ளி ஈட்டி தோன்றியது. அது மின்னல் சக்தியால் பிரகாசமாக மின்னியது. அதில் இருந்து வெளியேறிய பயங்கரமான சக்தி மற்ற அனைத்து சண்டைகளையும் ஒரு கணம் நிறுத்தியது. அந்த நேரம் காளிதாசன் வெறித்த சிரிப்புடன் தாமாவை பார்த்து, தாமா, நீ தோற்றுவிட்டாய். இந்த போரில் என் தோழர்கள் சிலர் இறந்தாலும் பரவாயில்லை. இந்த பொக்கிஷங்கள் எங்கள் கைக்கு வந்து சேரும். அதை யாராலும் தடுக்க முடியாது என்று கர்ஜித்தான். காளிதாசன் சிரிப்பதை பார்த்து தாமா, முட்டாளே, எதிரில் இருப்பது யார் என்பதை நீ மறந்து விட்டாய் என்று கர்ஜித்து தனது கையை ஓங்கி அவனது மார்பில் தாக்கினார். காளிதாசனின் உடல் காற்றில் உறைந்து நின்றது. 1000 சூறாவளி காற்று என்று தாமா கத்தினார். தாமாவின் உடலில் இருந்து ஆயிரக்கணக்கான காற்று பந்துகள் பறந்து காளிதாசனை மாறி மாறி குத்தின. படுகாயமடைந்த காளிதாசன் பின்னோக்கி பறந்தான். அதன் பிறகு தீபவதிக்கு உதவ தாமா அவளை நோக்கி பறந்தார். ஆனால் இன்னும் 2 வீரர்கள் அவரை தடுத்தனர். அதைக் கண்ட தாமா, மரியாதையாக ஒதுங்கிச் செல், இல்லையெனில் மரணத்தை தாண்டிய ஒரு வழியை நீ பார்க்க வேண்டி வரும் என்று மிரட்டினார். எங்களுக்கு நீ மரண வழியை கொடுப்பாய் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் உன்னை தோற்கடிக்கப் போவதில்லை. சிறிது நேரம் பிடித்து வைக்க மட்டுமே போகிறோம். அதற்குள் அந்த தீபவதியின் மரணம் நிகழ்ந்துவிடும் என்று சிரித்தனர். அவர்கள் கூறுவதும் உண்மைதான். தாமா அவர்களை தோற்கடித்தாலும் அதற்கு நீண்ட நேரம் ஆகும். அதற்குள் தீபவதிக்கு ஏதாவது ஒன்று ஆனால் என்ன செய்வது என்று தாமா யோசித்தார். அபிமன்யு, இன்னும் என் தாமதிக்கிறாய், நீ வந்தாக வேண்டும் என்று தனக்குள் கத்தினார். அதே நேரத்தில் அவர் போருக்கு தயாரானார். அவரது முகபாவங்கள் மாறின. அவரது சக்தி அருவி போல கொட்ட ஆரம்பித்தது. அந்த 2 வீரர்களும் தாமாவை தடுக்க தங்கள் ஆயுதங்களை வெளியே எடுத்தனர். அதே சமயத்தில் தொலைதூரத்தில் இருக்கும் காளிமலை காட்டின் நடுவே இருக்கும் ஒரு குளத்தில் அபிமன்யு பயிற்சி செய்து கொண்டிருந்தான். தனது தலைக்கு மேல் நடக்கும் கொடிய போரை அவன் அறியாமல் இருந்தான். இந்த முறை தீபவதி தன் முடிவை சந்திப்பாளா, இல்லை விதியை மாற்றி எழுதுவாளா? உத்ராவும் வத்சலாவும்
தங்கள் நண்பனின் பாட்டிக்கு உதவுவார்களா அல்லது தங்கள் அடையாளம் தெரிந்துவிடும் என்று அமைதியாக இருப்பார்களா? கொடுத்த வாக்கை உத்தமராயர் காப்பாரா இல்லை தனது ராஜ்யம்தான் முக்கியம் என்று கல்லாய் நிற்பாரா? இந்த கேள்விகளுக்கான விடைகளோடு சாகசம் நிறைந்த கதையான இந்திரஜித் தி டிவைன் வாரியரின் அடுத்த அத்தியாயம் பாக்கெட் எஃப்எம்மில் காத்துக் கொண்டு இருக்கிறது. பிரம்மபுரியே பத்து எரியும் வகையில் வானத்தில் கொடூரமான போர் நடந்து கொண்டிருந்தது. ரகுநந்த குலத்தின் பேரரசி தீபவதி அங்கு படுகாயமடைந்து போராடிக் கொண்டிருந்தாள். ஆனால் இது எதையும் அறியாமல் ஒரு சிறுவன் தனது பயிற்சியில் மூழ்கியிருந்தான். அவன் தனது 5வது சக்கரத்தை எழுப்பிவிட்டானா இல்லையா என்று தெரியாமல் பகீராவும் சராயுவும் குளக்கரையிலேயே காத்திருந்தனர். அபிமன்யுவின் உடல் அளவு கடந்த சக்தியை உறிஞ்சியதால் அவன் உடல் மட்டுமல்லாது குளமே நடுங்கியது. அவன் குளத்தில் தனது பயிற்சியை ஆரம்பித்து பல நாட்கள் கடந்துவிட்டன. இன்னும் அவன் உடல் விடாமல் குளத்தின் சக்தியை இழுத்துக் கொண்டிருந்தன. அந்த சக்தியால் அவனது உடல் பிரகாசிக்க ஆரம்பித்தது. அபிமன்யுவின் உடலில் இருந்த பிந்து சக்கர புள்ளிகளின் எண்ணிக்கை 100ஆக உயர்ந்திருந்தன. அவனது வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே சென்றது. வீங்கியிருந்த அவனது நரம்புகள் மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்பின. குளத்திற்கு வெளியே அமர்ந்திருந்த பகீரா பொறுமை இழந்து அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருந்தார். ஒருபுறம் அபிமன்யு குளத்திற்குள் இருந்தார், மறுபுறம் இந்திரபுரி ஆபத்தில் இருந்தது. அந்த இரண்டையும் பகீராவால் உணர முடிந்தது. ஆனால் இவ்வளவு தூரத்தில் இருந்தும் கூட பிரம்மபுரியில் நடக்கும் போரை பகீராவால் உணர முடிகிறது என்றால் அது அவர் இத்தனை நாட்களாக செய்த பயிற்சிக்கும் பெற்ற வலிமைக்கும் சாட்சி. அபிமன்யுவை பார்த்ததும் பகீரா அதிர்ச்சியடைந்தார். இவனது உறிஞ்சும் சக்தி மனிதனைப் போல இல்லையே, இது ஒரு தெய்வீக மிருகத்தின் சக்தியைப் போல அல்லவா இருக்கிறது. இது தெய்வீக நாகத்தின் சக்தி. தெய்வீக நாகம் அவனுக்கு நாகபந்து நுட்பத்தை கற்றுக் கொடுத்ததா என்று பகீரா அதிர்ச்சியடைந்தார். நாகபந்த நுட்பத்தை பெற வேண்டும் என்றால் தெய்வீக நாகத்தின் நம்பிக்கையை பெற வேண்டும். அபிமன்யு அதை பெற்று இருப்பான் என்பதை பகீராவால் நம்ப முடியவில்லை. அந்த அதிர்ச்சியோடு பகீரா குளத்தையே பார்த்து கொண்டிருக்க எரிமலை வெடிப்பதைப் போல குளம் மீண்டும் வெடித்தது. அபிமன்யுவின் உடல் தூக்கி வீசப்பட்டது. வானத்தில் பறந்து சென்ற அபிமன்யுவை பார்த்த பகீராவின் பெரிய கண்கள் இன்னும் பெரிதாக விரிந்தது. ஏனென்றால் அவர் கண்ட காட்சி அவரை அதிர்ச்சியடைய வைத்தது. வாய்ப்பே இல்லை, இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. இது எப்படி சாத்தியம்? இவனால் எப்படி 6வது சக்கரம் வரை திறக்க முடிந்தது? வெறும் 17 வயதில் 6 சக்கரத்தையும் எழுப்பிவிட்டான் என்றால் இனி அவன் என்னவெல்லாம் செய்வான்? இவன் நான் நினைத்ததை விட விசித்திரமானவனாக இருக்கிறான் என்று வியப்புடன் பார்த்தார். வானத்தில் பறந்த அபிமன்யு குளத்தில் இருந்த மீதி சக்தியையும் உறிஞ்சி மெதுவாக கண்களை திறக்கத் தொடங்கினான். ஆனால் இன்னும் வானத்திலேயே பறந்து கொண்டிருந்தான். அதைக் கண்ட பகீரா பயந்து சென்று தாவி குதித்து அபிமன்யுவை பிடித்தார். பகீராவின் கைகளில் அபிமன்யு இருந்தார். பகீராவைக் கண்டதும் அபிமன்யு பதட்டம் கொண்டார். பயத்தோடு சுற்றி முற்றி பார்த்தார். அபிமன்யு ஏன் பதட்டப்படுகிறான் என்பதை புரிந்து கொண்ட பகீரா, அபிமன்யு, தாமா இங்கு இல்லை, அவர் ஒரு போரில் ஈடுபட்டிருக்கிறார் என்று போர் நடக்கும் திசையை பார்த்து கூறினார். போர் மேலும் மேலும் மூர்க்கமாக மாறிக்கொண்டிருப்பதை பகீராவால் உணர முடிந்தது. அவர் முகத்தில் இருந்த கவலை அதிகரித்தது. போர் நடக்கிறது என்று பகீரா கூறியதைக் கேட்ட அபிமன்யு திடுக்கிட்டான். போரா? என்ன போர்? எங்கே நடக்கிறது என்று கேட்டான். தாமாவிற்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று அபிமன்யு கவலைப்பட்டான். ஆனால் அங்கு அடிவாங்கிக் கொண்டிருப்பது அவனது பாட்டி என்று அவனுக்கு தெரியவில்லை. பகீரா அந்த கேள்விகள் எதற்கும் பதில் கொடுக்கவில்லை. அதெல்லாம் பிறகு சொல்கிறேன், முதலில் நான் கிளம்ப வேண்டும். தாமாவிற்கு என் உதவி தேவை என்று கூறினார். அபிமன்யுவின் பதட்டம் அதிகரித்தது. என்ன நடந்தது? என்னிடம் எதையும் மறைக்காதீர்கள் என்று கேட்டான். பகீரா ஒருவித தயக்கத்துடன், நீ பயிற்சியில் இருந்தபோது ஒரு மர்ம குழு இந்திரபுரி பேரரசை தாக்கியது. தாமாவும் மற்றவர்களும் அவர்களோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீ இங்கேயே இரு, நான் அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறினார். கோபம் கொண்ட அபிமன்யு, இங்கேயே இருப்பதா? தாமா என் குரு, இந்திரபுரி என் பேரரசு. என்னால் எப்படி ஒரு ஓரத்தில் ஒதுங்கி இருக்க முடியும்? நானும் வருவேன் என்று விடாப்பிடியாக கூறினார். ஆனால் அதை கேட்கும் நிலையில் பகீரா இல்லை. அவர் அபிமன்யுவை விட்டுவிட்டு
வானத்தை நோக்கி பறந்தான். பகிரா அங்கிருந்து செல்வதை அபிமன்யு வேதனையுடன் பார்த்து கொண்டிருந்தான். பின்னர் அவன் சராயுவை பார்த்தான். அபிமன்யு என்ன நினைக்கிறான் என்பதை சராயு புரிந்து கொண்டான். சராயு தனது சக்திகள் எல்லாவற்றையும் விடுவித்து தனது உண்மையான வடிவத்தை எடுத்தான். பிரம்மாண்டமான நாகமாக மாறினான். அவனது உடல் முன்பை விட கூடுதல் வலிமை கொண்டதாக மாறியிருந்தது. அவனது உடல் இரும்பை போல உறுதியானதாக உருவெடுத்திருந்தது. இத்தனை நாட்களாக அபிமன்யு மட்டுமல்ல, சராயுவும் கூட பயிற்சியில் ஈடுபட்டு இருந்தான். குளத்தில் இருந்த அதீத சக்தியில் ஒரு பங்கு அவன் உடலில் ஊடுருவியிருந்தது. இப்போது அவன் 7 சக்கரங்களைக் கொண்ட மனிதனைப் போல சக்தி வாய்ந்தவனாகவும் பறக்கக்கூடியவனாகவும் இருந்தான். இருப்பினும் அவனது வேகம் பகிராவின் வேகத்திற்கு ஈடாகவில்லை. ஆனால் அதில் பாதியை எட்டி இருந்தது. அதனால் அபிமன்யுவை முதுகில் ஏற்றிக்கொண்டு போர்க்களத்தை நோக்கி பாய்ந்தான் சராயு. பிரம்மபுரியின் நிலைமை மோசமடைந்தது. தீபவதி என்னதான் மர்ம நுட்பத்தை செயல்படுத்தி போர்க்களத்தில் ருத்ர தாண்டவம் ஆடினாலும் அவள் எதிரே நின்ற 3 வீரர்களும் கஜதீர நிலையின் உச்சத்தில் இருப்பவர்கள். அதுவும் அவர்கள் போரிலேயே வாழ்ந்து போரிலேயே வளர்ந்து போரை மட்டுமே மூச்சாக நினைப்பவர்கள். போர்க்களம் என்று வந்துவிட்டால் அவர்கள் கட்டவிழ்க்கும் வித்தையெல்லாம் எதிரிகளை நிலைக்குலைய செய்வதாக இருக்கும். இதற்கிடையில் அருந்ததியும் தீவலய சேனையைச் சேர்ந்த குணசேகரனும் கடுமையான போரில் ஈடுபட்டு இருந்தனர். அருந்ததியின் ஒவ்வொரு தாக்குதலும் குணசேகரனது உயிரை உருவும் தாக்குதலாக இருந்தது. அபிமன்யுவின் ஆத்மாவை இணைக்கும் நுட்பத்தைப் போல ஒரு சக்தி வாய்ந்த நுட்பத்தை காளிதாசனிடம் இருந்து பெற்று இருந்தான் குணசேகரன். அதை பயன்படுத்தி அருந்ததிக்கு ஈடான வலிமையை காட்டிக் கொண்டிருந்தான் குணசேகரன். அதனால் மட்டுமே அவனால் அருந்ததியின் தாக்குதலில் இருந்து தப்பிக்க முடிந்தது. இந்த போரை பார்த்து கொண்டிருந்த போது நரசிம்மரின் கண்கள் கிழக்கு திசையை நோக்கி பார்த்தது. அவரது புருவம் சுருங்கியது. அவர் ஆச்சரியத்துடன், புது சக்திகள் வருகிறது என்று கூறினார். நரசிம்மர் மட்டுமல்ல, உத்ராவும் வேட்டையரும் கூட அதை உணர்ந்தனர். அதனால் அவர்கள் கண்களும் கிழக்கு திசையை நோக்கி இருந்தது. உத்ராவின் கவலை அதிகரித்தது. ஏனென்றால் யார் வருவது என்பதை அவள் கண்டுபிடித்து விட்டாள். இவன் ஏன் இங்கு வருகிறான்? பிரச்சனையை அவன் விலைக்கு வாங்குகிறான் என்று தன் மனதிற்குள் நினைத்தாள். அபிமன்யுவை இந்த உலகம் அறிவதை, குறிப்பாக அவனது எதிரிகள் அறிவதை உத்ரா விரும்பவில்லை. உத்ரா மட்டுமல்ல, அவன் பாட்டி கூட அதை விரும்பவில்லை. இந்த எதிரிகள் கண்களில் படக்கூடாது என்பதற்காகத்தான் அவனது பாட்டி அவனை யாருக்கும் தெரியாமல் பொத்தி பொத்தி வளர்த்தார். இப்போது அவன் போர்க்களத்தில் காலடி எடுத்து வைத்தால் அவன் யாரென்று இந்த உலகத்திற்கு தெரிய வாய்ப்பிருக்கிறது. வேட்டையர் வத்சலாவை பார்த்து, வத்சலா, நான் அபிமன்யுவின் சக்தியை உணர்கிறேன். விசித்திரமான விஷயம் என்னவென்றால், அந்த சக்திகள் முன்பு இருந்ததை விட வீரியமாகவும் காட்டுத்தனமாகவும் இருக்கின்றன. எனக்கு தெரிந்து அவன் அவனது 5வது சக்கரத்தை எழுப்பியிருக்கலாம் என்று ஒருவித யோசனையுடன் கூறினார். நீங்கள் கணிக்கிறீர்களா, இல்லை உறுதியாக கூறுகிறீர்களா என்று வத்சலா கேட்டார். வேட்டையரின் முகம் தீவிரமாகி அவர் ஆம் என்று தலையசைத்தார். அதை கேட்டவுடன் அங்கிருந்த அனைவர் முகத்திலும் ஆச்சரியங்கள் தெரிந்தன. அப்போது வானமே 2ஆக பிளந்தது போல ஒரு சத்தம் ஒலித்தது. மின்னல் தாக்கியது போல ஒரு ஒளி பளிச்சென வெடித்து போர்க்களமே அதிர்ந்தது. தீபவதியை தாக்கிக் கொண்டிருந்த அந்த கஜதீரன் தன் சேமித்து வைத்திருந்த அதிகபட்ச சக்தியை ஒரே முறை கட்டவிழ்த்தான். அவன் தாக்குதல் வானத்தை சிதைக்கும் அளவுக்கு பயங்கரமாக இருந்தது. அந்த அதிர்ச்சி அலை மலை கூட குலுங்கும் வகையில் பாய்ந்தது. அந்த சத்தமும் வெடிப்பும் மெதுவாக கலைந்த போது 2 நிழல்கள் மேகங்களை கிழித்துக் கொண்டு தரையை நோக்கி விழுந்தன. அது தீபவதியும் அவளை தாக்கிய வீரனும். அதைக் கண்டு உத்தமராயர் முகம் மலர்ந்தது. அவர் இந்த தருணத்திற்காகத்தான் காத்திருந்தார். அவர் உற்சாகத்துடன், சண்டை முடிந்துவிட்டது, தீபவதி தோற்றுவிட்டார் என்று சந்தோஷமாக கத்தினார். ஆனால் நரசிம்மரின் கண்களில் அந்த மாதிரி மகிழ்ச்சி இல்லை. அவர் முகம் தீவிரமாக இருந்தது. இல்லை, உண்மையில் சண்டை இப்போதுதான் தொடங்குகிறது என்றார். நரசிம்மர் இதை சொன்னவுடன் தூரத்தில் சக்தி பிரளயம் வெடிப்பதைப் போல அடுத்தடுத்து 2 மிருகங்கள் வந்தன. அதில் ஒரு மிருகத்தின் மீது அமர்ந்திருந்த சிறுவனது கண்கள் போர்க்களத்தின் மீதே இருந்தது. அவனது கண்கள் சிவந்து போயிருந்தது. அவனது இதயம் துடிக்க ஆரம்பித்தது. அவனது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அவனது கண் முன்னால் ஒரு நொடி வந்து போனது.
யாரோ கழுத்தை நெரித்தாற் போல அவனால் பேச முடியவில்லை. அவனது இதயம் கனத்தது. அன்பும் செல்லமும் கோபமும் கழுத்தில் விழுந்த பலமான அறைகளும் என அனைத்தும் அவனது நினைவுகளை மாறி மாறி தாக்கியது. என்ன செய்வதென்று தெரியாமல் அபிமன்யு உறைந்து நின்றான். கை கால் எதுவும் அசையவில்லை. ஆனால் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவனோடு சேர்ந்த சராயுவும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். தீபவதியின் நிலைமையை பார்க்கும்போது தனது தாயின் மரணத்தின் போது கண்ட பயங்கரமான நினைவுகள் சராயுவின் கண்களில் வந்து நின்றது. அப்போது அபிமன்யு கண்டது அவன் கனவில் கூட நினைத்து பார்க்காத ஒன்று. அவன் இதயத்தில் ஒரு பயங்கரமான வலி எழுந்தது. அவன் தன் வாழ்க்கையின் ஒரே அர்த்தமாக நினைக்கும் அவனது அன்புக்குரிய பாட்டி வானத்தில் இருந்து கீழே விழுவதை அவன் பார்த்தான். அவனிடம் இருந்து ஒரு வேதனையான அலறல் வெடித்தது. இல்லை என்று கத்தினான். இல்லை, இது இருக்க முடியாது. இப்படி நடக்கக்கூடாது. இது மட்டும் நடந்தால் நான் உலகத்தையே எரித்து விடுவேன் என்று வெறித்தனமாக அலறினான். அவன் குரல் கோபுரங்களையே நடுங்க வைத்தது. அந்த தருணத்தில் ஒரு நிழல் மின்னலைப் போல வானத்தை கிழித்து பாய்ந்தது. வேகமாக வந்த அந்த உருவம் மயக்கமடைந்து வானத்தில் இருந்து கீழே விழுந்து காயமடைந்த தீபவதியை தாங்கி பிடித்து தரையில் மோதாமல் அவளை காப்பாற்றியது. ஆனால் தீபவதியோடு மோதி அவளோடு சேர்ந்து கீழே விழுந்த வீரனுக்கு அவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லை. அவனை காப்பாற்ற யாரும் வரவில்லை. அவன் தரையில் பலமாக மோதிய போது அவன் தலை ஒரு பெரிய பாறையில் இடித்து வெடித்து சிதறியது. இரத்தமும் சதையும் 8 திக்கும் சிதறியது. வேகமும் தந்திரமும் ஒன்று சேர்ந்த பகிரா சரியான நேரத்தில் தீபவதியை காப்பாற்றினார். அபிமன்யு அந்த காட்சியை கண் இமைக்காமல் பார்த்தான். பகிரா தீபவதியை தனது சக்தி வாய்ந்த கரங்களில் தாங்கி நின்றார். அபிமன்யு மனதில் உணர்ச்சிகள் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. பகிரா தீபவதியை தூக்கிக் கொண்டு ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு வந்தார். அபிமன்யு அவளை நோக்கி ஓடி வந்தான். அவளுடைய நிலையை பார்த்ததும் அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவள் உயிருடன் இருந்தாலும் படுகாயமடைந்திருந்தாள். அபிமன்யுவின் மனதில் புயல் வீசியது. தீபவதியின் கண்கள் மூடியிருந்தன. அவள் மூச்சு மெதுவாக இருந்தது. அபிமன்யு தன் பாட்டியின் தலையை மென்மையாக தடவி, பாட்டி, பாட்டி, நான் வந்துட்டேன். உன்னுக்கும் உதவாத உன் பேரன் வந்துட்டேன் என்று கத்தினான். அபிமன்யுவிடமிருந்து ஒரு கண்ணீர் துளி அவன் பாட்டியின் கன்னத்தில் விழுந்தது. அதை உணர்ந்த தீபவதி ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக கண்களை திறந்தாள். அவள் கண்கள் பாதிதான் திறந்திருந்தது. அந்த அளவிற்கு அவளுக்கு காயம் ஏற்பட்டிருந்தது. உடைந்த குரலில், போர்க்களத்தை கதிகலங்க வைக்க வேண்டிய மாவீரன் நீ, கோழை போல இப்படி கண்ணீர் சிந்துகிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லையா? எதிரிகளை ரத்தம் சிந்த வைக்க வேண்டும். இங்கிருந்து போ. என்னை பார்த்து கொள்ள எனக்கு தெரியும். நீ உன் இலக்கை பார்த்து செல். நீ உன் இலக்கை பார்த்து செல். அதற்கு மேல் அவளால் எதுவும் பேச முடியவில்லை. அவள் மீண்டும் மெதுவாக தன் கண்களை மூடினாள். அபிமன்யு பாட்டி என்று கூறும்போது ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி பாய்ந்து வந்து தீபவதியின் உடலை அபிமன்யுவின் கையில் இருந்து மிக வேகமாக அபகரித்தது. அபகரித்துக் கொண்டு காற்றில் வேகமாக பறந்தது. அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி யார்? அது ஏன் தீபவதியின் உடலை எடுத்தது? இப்போது அபிமன்யு என்ன செய்வான்? தீபவதி உயிர் பிழைப்பாளா? அபிமன்யு தனது இலக்கை அடைவானா? இந்த கேள்விகளுக்கான பதில்களை கண்டுபிடிக்க மர்மங்கள் நிறைந்த பிரம்மாண்டமான உலகான இந்திரஜித் தி டிவைன் வாரியருக்குள் நுழையுங்கள். அடுத்தடுத்த எபிசோடுகளை பாக்கெட் எஃப்எம்மில் மட்டுமே கேளுங்கள். பிரம்மபுரியை காளிதாசனும் குணசேகரனும் சேர்ந்து மூர்க்கமாக தாக்கினர். அவர்களின் தாக்குதலுக்கான காரணம் ஒரே ஒரு ஆள்தான், அது தீபவதி. எப்படியாவது தீபவதியை கைப்பற்றியாக வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு அவர்கள் இருவரும் தங்களுடைய ஆட்களோடு வந்து பிரம்மபுரியை தாக்கினர். தனது சாம்ராஜ்யத்திற்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று உத்தமராயர் ஒதுங்கி நின்றார். குணசேகரனை அருந்ததி சமாளித்துக் கொண்டிருந்தார். காளிதாசனை தாமா சமாளித்துக் கொண்டிருந்தார். ஆனால் தீபவதி தாக்கப்படுகிறாள் என்று தெரிந்தவுடன் காளிதாசனை தாக்கி பின்னோக்கி பறக்க விட்டு தாமா தீபவதியை நோக்கி விரைந்தார். ஆனால் இன்னும் 2 ஆட்கள் தோன்றி தாமாவை தடுத்தனர். நிலை தடுமாறி தரையில் விழுந்த தீபவதியை பகிரா தாங்கி பிடித்தார். அபிமன்யு கதறிக்கொண்டே ஓடி வந்து தன் பாட்டியை பிடித்தார். அப்போது ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி மின்னல் வேகத்தில் பாய்ந்து
தீபவதியை அவன் கையில் இருந்து அபகரித்து சென்றது. தாமாவும் அபிமன்யுவும் அதிர்ச்சியில் கூர்ந்து பார்த்தனர். நடுவானில் தீபவதியின் உடல் மிதந்து கொண்டிருந்தது. தன் பாட்டி கீழே விழுந்து விடுவாளோ என்று அவன் வேகமாக ஓடும்போதுதான் தீபவதியை துரத்தி சென்ற கண்ணுக்கு தெரியாத சக்தி தனது உருவத்தை காட்டியது. அது காளிதாசன். அதைக் கண்ட தாமா திரும்பி காளிதாசன் விழுந்து கிடந்த இடத்தை பார்த்தான். காளிதாசன் அங்கு இல்லை. அவன் உருவத்தை மறைக்கும் சக்தியை பயன்படுத்த இருக்கிறான். தீபவதி போன்ற ஒரு ஆளை கைப்பற்ற வந்திருக்கும் காளிதாசன் அனைத்திற்கும் தயாராகத்தான் வந்திருப்பான். அவனிடம் பல்வேறு யுக்திகள் இருக்கும், துரிதமாக செயல்படும் வித்தையும் இருக்கும் என்பதை தாமா கணிக்க தவறிவிட்டார். காளிதாசனுடைய ஒரு கையில் தீபவதி இருந்தாள், இன்னொரு கையில் தீபவதியின் மோதிரம் இருந்தது. காளிதாசன் முகத்தில் ஒரு வெற்றி சிரிப்பு இருந்தது. பலர் அடைய துடித்துக் கொண்டிருந்த தீபவதியின் மோதிரம் இப்போது காளிதாசன் கையில். வீரசேதுபதிக்கு கொடுத்த வாக்கை காளிதாசன் நிறைவேற்றிவிட்டான். வெற்றிகரமாக தீபவதியின் மோதிரத்தை கைப்பற்றினான். இனி அவனுக்கு மூத்தவர் என்ற பட்டம் வழங்கப்படும். உதிரபுரி வரலாற்றில் இளம் வயதில் மூத்தவர் பட்டத்தை வாங்கிய பெருமையை காளிதாசன் அடைந்தான். ஆனால் அதையெல்லாம் மிஞ்சிவிடும் பெருமை இன்று அவனுக்கு கிடைத்தது. ஒரு பக்கம் ரகுநந்த குலத்தின் பேரரசி, இன்னொரு பக்கம் உலகமே வியக்கும் தாமா, இன்னொரு பக்கம் எதிரிகளின் வீரத்தோடு மட்டுமல்லாது விவேகத்துடனும் யுத்தம் புரியும் அருந்ததி. இவர்கள் மூவரும் தடுத்தும் காளிதாசன் தான் செய்ய நினைத்ததை முடித்து விட்டான். இதை காலம் முழுக்க அவன் பெருமை பேசிக்கொண்டு திரிவான். மோதிரம் அவன் கையில் வந்துவிட்டது. அவன் தேடியது கிடைத்துவிட்டது. இப்போது இவளை வைத்து என்ன பயன் என்ற எண்ணத்தில் காளிதாசன் தீபவதியை அசட்டுத்தனமாக ஒரு உயிரின் மதிப்பையும் கணக்கில் கொள்ளாமல் வானிலிருந்து கீழே தூக்கி எறிந்தான். அதைக் கண்டதும் அபிமன்யு கண்கள் விரிந்தது. அவன் மனம் துடித்தது. அவன் வானை நோக்கி பாய்ந்து தாவினான். உடல் முழுக்க சக்தி பாய்ந்தாலும் அவன் பறக்கும் சக்தி இன்னும் முழுமையாக திறக்கப்படவில்லை. அதனால் அடுத்த நொடியே அவன் தொப்பென்று கீழே உருண்டு விழுந்தான். அந்த மாயமான தருணத்தில் பகீரா மின்னல் வேகத்தில் பாய்ந்து சென்று வானத்தில் இருந்து விழுந்து கொண்டிருந்த தீபவதியை மீண்டும் தாங்கி பிடித்தார். ஆனால் அபிமன்யுவின் கண்களில் 1000 எரிமலைகள் ஒரே நேரத்தில் வெடித்தது. அவன் காளிதாசனை கோபத்தோடு பார்த்து, "நீ யார் என்பது எனக்கு தெரியாத, உன் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதும் தெரியாத, யார் சொல்லி இதை செய்தாய் என்பதும் தெரியாத. ஆனால் நான் உன்னை தேடி வருவேன். உன் உடலை 1000 துண்டுகளாக வெட்டி வீசுவேன். அதை மீண்டும் சேர்க்க முடியாமல் உன் சாம்ராஜ்யமே தள்ளாடும். எழுதி வைத்துக்கொள், உன் சாவு என் கையால் தான்." அவன் பேசி முடித்ததும் வானத்தில் இடி பயங்கரமாக முழங்கியது. காளிதாசன் சிரித்துக்கொண்டே ஒரு திமிரோடும் ஒரு ஏளனத்தோடும், "என் பெயர் காளிதாசன். உன் வார்த்தையில் இருக்கும் வீரம் உன் நெஞ்சில் இருந்தால் எதிர்காலத்தில் என்ன, இப்போதே வா." அதை அவன் கூறும்போதே ஒரு பாம்பின் வாள் அவனது கழுத்தை நோக்கி பாய்ந்து வந்தது. ஆனால் அவன் கஜதீர நிலை வீரன். கண் இமைக்கும் நேரத்தில் திரும்பி தனது கையை ஓங்கி அந்த வாளில் பலமாக அடித்தான். சராயுவின் வாள் பறந்தது. சராயு தாங்க முடியாமல் "ஆ!" என்று வேதனையில் அலறினான். சராயுவின் கண்களும் அபிமன்யுவின் கண்களும் பகையால் துடித்துக் கொண்டிருந்தன. இருவரும் ஒரே நேரத்தில் ஆத்மா இணைப்பு நுட்பத்தை செயல்படுத்த முடிவு செய்தார்கள். அவர்களின் இரத்தமும் சக்தியும் ஒரே ஓட்டமாக இணைய ஆரம்பித்தது. காற்றே நடுக்கம் கொண்டது. அந்த நொடியில் வானத்தை பிளக்கும் அளவிற்கு தாமாவின் குரல் கேட்டது. "அபிமன்யு, அவசரப்படாதே. அவன் கஜதீரன். உன்னால் அவனை எதுவும் செய்ய முடியாது. முட்டாள் போல செயல்படாதே." அபிமன்யு கோபத்தில் நிதானத்தை இழந்து விட்டதை தாமா அறிவார். அவருக்கு தீபவதி எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு அபிமன்யுவும் முக்கியம். அவன் முட்டாள்தனமாக ஏதாவது செய்து அதனால் ஏதாவது பேராபத்தில் சிக்குவதை அவரால் பார்க்க முடியவில்லை. அந்த சமயத்தில் அபிமன்யு தன் ஈட்டியை எடுத்து விட்டான். தங்க நிறத்தில் அந்த ஈட்டி பிரகாசித்தது. தாமா சொன்ன ஒரு வார்த்தையை கூட அபிமன்யு காதில் வாங்கவில்லை என்பதை அவர் உணர்ந்தார். அவர் பகீராவை பார்த்து தீபவதியை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லும்படி கூறினார். அப்போது அபிமன்யுவின் கையில் இருந்த தங்க ஈட்டியை பார்த்த காளிதாசனின் கண்களில் பேராசை மின்னின. அபிமன்யு காளிதாசனை எதிர்த்து நிற்பதைப் பார்த்து நரசிம்மர் தலையில் கை வைத்தார். உத்தமராயர் மனதிற்குள் மகிழ்ச்சிதான் என்றாலும் அவர் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. ருக்மிணி, உத்ரா, பவானி, வத்சலா, துருவன் என 5 அபிமன்யுவை நினைத்து பதட்டமும் பயமும் கொண்டனர்.
காளிதாசன் சிரித்துக்கொண்டே தன் ஆட்களை பார்த்து, வீரர்களே, நாம் வந்த வேளை முடிந்துவிட்டது. ஆனால் எப்போது ஒரு கூடுதல் பரிசு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அனைவரும் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த சிறுவன், அவனது ஈட்டி, இந்த இரண்டையும் உயிரோடு கொண்டு வருபவருக்கு 2 மடங்கு வெகுமதி வழங்கப்படும் என்று அறிவித்தான். அதைக் கேட்டதும் 5 வீரர்கள் அபிமன்யுவை நோக்கி ஓடி வந்தனர். அவர்கள் அவனை சுற்றி வளைத்தனர். அவனை சிறைப்பிடிக்க தங்களது சக்தியை திரட்டத் துவங்கினர். ஆனாலும் அபிமன்யு அதைக் கண்டு பயப்படவில்லை. புதிதாய் ஊறிய ரத்தம் அவனை கோபத்தோடு போராட சொன்னது. தன் பாட்டியின் நிலையை பார்த்ததும் அவனுக்குள் தோன்றிய கோபம் அங்கிருக்கும் அனைவரையும் கொலை செய்ய சொன்னது. இரண்டையும் நெஞ்சில் ஏத்திக்கொண்டு கையில் இருந்த ஈட்டியை மிக வேகமாக சுழற்றினான். மின்னல் பிரளயம் என்று கத்தினான். வானம் இருண்டது. மேகங்கள் அபிமன்யுவின் தலைக்கு மேல் திரண்டு நின்றன. இடியும் மின்னலும் மாறி மாறி வெடிக்க ஆரம்பித்தது. என்னதான் அபிமன்யுவின் தாக்குதல் சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அவன் எதிரே நிற்பது தரணியைப் போல சாதாரண வீரர்கள் அல்ல. அவர்கள் எல்லாம் பல போர்களைக் கண்ட கொலைக்காரர்கள். அபிமன்யுவின் தாக்குதல் இடியும் மின்னலுமாக மாறி மாறி இறங்கினாலும் அது அவர்களை கொஞ்சம் கூட அசைக்கவில்லை. அவர்கள் அதை சிதறடித்தனர். அவர்களது ஆடையை கூட அபிமன்யுவின் தாக்குதலால் தொட முடியவில்லை. அதைக் கண்டு அபிமன்யு வெறி பிடித்தவன் போல கத்தினான். ஆனால் அதை பார்த்து காளிதாசனும் அவனது ஆட்களும் சிரித்தனர். அவனை அனைத்து திசைகளில் இருந்தும் சிறைப்பிடித்தனர். அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவர்கள் கட்டமைத்த வளையத்தில் இருந்து தப்பிக்க அபிமன்யு போராடிக் கொண்டிருந்தான். அப்போது எங்கிருந்தோ தோன்றிய ஒரு நெருப்பு பந்து பறந்து வந்து அந்த 5 பேரையும் தாக்கி அவர்கள் உருவாக்கி வைத்திருந்த வளையத்தை உடைத்தது. அந்த நெருப்பு பந்து ஒரு உருவமாக மாறியது. தக்க சமயத்தில் தன்னை காப்பாற்ற வந்த ஆபத் பாண்டவனைக் கண்டு அபிமன்யு திகைத்து போனான். அந்த ஆபத் பாண்டவன் வேறு யாருமல்ல, வேட்டையர்தான். அவரது கண்கள் சிவந்து போயிருந்தது. அவரது போர் வெறி தூண்டப்பட்டது. அவர் அபிமன்யுவை பார்த்து, உனக்கு ஒன்றும் ஆகவில்லைதானே, கொஞ்சம் ஒதுங்கினர் என்று முறைத்தபடி கூறினார். பின்னர் அவர் திரும்பி அந்த 5 பார்த்தார். உங்களுக்கெல்லாம் வெட்கமாக இல்லையா? ஒரு சிறுவனை 5 பேர் தாக்குகிறீர்களே, இதுதான் போர் தர்மமா என்று கத்தினார். அதைக் கண்ட காளிதாசன் ஏளனத்தோடு வேட்டையரை பார்த்து, ஐயா, சூரியவர்மரே, இந்த ஊரே உங்களை வேட்டையர் என்று அழைத்தால் உங்களைக் கண்டு உலகமே பயப்படும் என்று அர்த்தமல்ல. உங்களால் கொல்ல முடியும் என்றால் எங்களாலும் கொல்ல முடியும். அதனால் கொஞ்சம் உங்கள் வேலையை பார்த்துக்கொண்டு ஒதுங்கி நெல்லுங்கள். இது நானும் அவனும் சம்பந்தப்பட்ட விஷயம். அதை நாங்களே பேசி முடித்துக் கொள்வோம். உங்கள் மூக்கை இதில் நுழைக்காதீர்கள். அந்த குரலில் ஏளனம் இருந்தாலும் உள்ளுக்குள் கோபத்தில் துடித்துக் கொண்டிருந்தான் காளிதாசன். ஏனென்றால் சூரியவர்மன் எனும் வேட்டையர் இந்த பிரச்சனைக்குள் வருவது அவனுக்கு கொஞ்சம் பயத்தை கொடுத்தது. ஒரு சண்டையை எப்படி கையாள வேண்டும் என்பது சூரியவர்மனுக்கு நன்கு தெரியும். அவர் அபிமன்யுவுக்கு ஆதரவாக இருப்பதாக கூறினால் இந்த போரில் வென்றாலும் அடுத்த போர் அவர் குடும்பத்தையோ அல்லது ராஜ்யத்தையோ நோக்கி இருக்கும். அதனால் அபிமன்யுவுக்கு நேரடியாக ஆதரவு தெரிவிக்காமல் அவர் அவனை காப்பாற்ற வேண்டும். சூரியவர்மன் சிரித்துக்கொண்டே, ஐயா காளிதாசரே, நீங்கள் என்னை முதலில் மன்னிக்கவும். நீங்கள் இந்த அபிமன்யுவையும் அவன் பாட்டியையும் என்ன செய்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் அவனை நீங்கள் கொல்லக்கூடாது. அவனை கூட்டி செல்லவும் கூடாது. ஏனென்றால் அவன் ஒரு கடன்காரன். அவன் எங்களுக்கு கடன் பட்டிருக்கிறான். அதை அவன் திருப்பி செலுத்தும் வரை யாராலும் அவனை எங்களிடம் இருந்து பிரித்து செல்ல முடியாது. அதனால் இப்போதே இங்கிருந்து கிளம்புவது நல்லது. அவன் எங்கள் கடனை கட்டிய பின்னர் நீ திரும்பி வந்து அவனை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று சாதாரணமாக கூறினார். ஆனால் அபிமன்யுவுக்கு சூரியவர்மன் தன்னை காப்பாற்றவே இப்படி பேசுகிறார் என்று நன்றாக தெரியும். அதனால் சூரியவர்மரை அவன் நன்றியோடு பார்த்தான். அவர் திரும்பி அவனை பார்த்து, இது நன்றி சொல்வதற்கான நேரமல்ல, ஒதுங்கினர் என்று எச்சரித்தார். நீ கடனுக்காக வந்தாயா கருணைக்காக வந்தாயா என்பதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ என் பாதையில் குறுக்கிட்டாய், அதனால் நீயும் அவனோடு சேர்ந்து சாவாய் என்று காளிதாசன் திமிராய் கூறினான். பின்னர் அவன் அந்த 5 வீரர்களுக்கும் சைகை காட்டினான். அவர்கள் அனைவரும் ஒன்றாக தாக்க தயாரானார்கள். இதை பார்த்த உத்தமராயர் ஆச்சரியப்பட்டார். வேட்டையர் அபிமன்யுவுக்கு உதவ தயாராக இருப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை.
ஒருவேளை தீபவதி அந்த புயலை வேட்டையருக்கும் வத்சலாவுக்கும் கொடுத்து விட்டாலோ? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நரசிம்மரே என்று கேட்டா. ஆனால் நரசிம்மர் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். அந்த சமயத்தில் காற்று பலமாக வீசியது. ஒரு சிவப்பு நிற ஒளி எங்கிருந்தோ பறந்து வந்தது. ஒரு நட்சத்திரம் போல பறந்து வந்த அந்த ஒளி சூரியவர்மனுக்கு அருகே தரையிறங்கியது. அடுத்த கணம் அந்த ஒளியின் மத்தியில் இருந்து பச்சை நிற இறகுகள் கொண்ட ஒரு விசித்திரமான மனிதர் தோன்றினார். அதை பார்த்த நரசிம்மர் திகைத்து போனார். கூலியரா? ஒரு கூலியன் அபிமன்யுவுக்கு உதவ வந்திருக்கிறானா? இங்கு என்ன நடக்கிறது என்று கத்தினார். காளிதாசனின் கோபம். நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.